ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 16 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க, அடுத்த பாகத்துக்கு போகலாம். தீண்டப்படாதவர்களுக்கு கல்வியையும் அறிவியையும் தந்து உயர்த்துவதுதான் முன்னேறிய வகுப்பினர் செய்ய வேண்டிய முதலாவது கடமையாகும். இப்படிப்பட்ட நடைமுறையை மேற்கொன்றால் அன்று இந்தியா சுயாட்சி பெறுவது என்பது வெகு காலத்திற்கு தள்ளிக்கொண்டே போகும் என்று குறிப்பிட்டுள்ளார். 1919 தல்போவா பவர் மூலமாக ஹோல்ஹாப்பர் மன்னருடன் நெருக்கமாக பழகும் வாய்ப்பு அம்பேத்கருக்கு ஏற்பட்டது. தான் தொடங்கப்பட உள்ள மாதம் இருமுறை இதழுக்காக மன்னரிடம் சில உதவிகளை பெற்றார். மூக் நாயக் என்ற பெயரிலான இதழை 1920 ஜனவரி 31ஆம் நாள் தொடங்கினார். அம்பேத்கர் இந்த இதழின் அதிகாரப்பூர்வமான ஆசிரியராக இல்லாவிட்டாலும் அவர்தான் அதற்கு எல்லாம் என்ற நிலை இருந்தது. இதில் அவர் தன் கருத்துக்களை எழுதி வந்தார். இப்பத்திரிகையை தொடங்கிய போது எந்த அளவிற்கு சாதகமற்ற எதிர்ப்பான சூழ்நிலை நிலவியதென்றால், காசு கொடுத்து மூக் நாயக் பத்திரிகையை வெளிவருவது பற்றி விளம்பரமாக போடுமாறு கேசரி பத்திரிகையை கேட்டுக்கொண்ட போது அதை வெளியிட மறுத்துவிட்டது. அப்பொழுது திலகர் உயிருடன் இருந்தார். மூக் நாயக் முதல் இதழில் அவ்விதழின் குறிக்கோள் பற்றி எளிமையான முறையில் புரிந்து கொள்ள எளிய நடைமுறையில் அழுத்தமான வீச்சுடன் அம்பேத்கர் அறிவித்திருந்தார். இந்தியா ஒரு சமத்துவம் இல்லாத நாடு. இந்தியா பல அடுக்குகளை உடைய கோபுரம் போன்றது. ஆனால் இதற்கு நுழைவாயிலே இல்லை. ஒரு அடுக்கிலிருந்து மற்றொரு அடுக்கிற்கு செல்ல ஏணிப்படிகளும் இல்லை. ஒரு அடுக்கில் பிறந்த ஒருவர் அங்கேதான் மடிய வேண்டும் என்று எழுதியுள்ளார். பாப்பனர், பாப்பனர் அல்லாதோர், தீண்டப்படாதவர்கள் என்று 3 பிரிவுகளாக இந்து சமூகம் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடவுள் விலங்குகளிலும் மற்ற உயிரற்ற பொருள்களிலும் இருக்கிறார் என்ற தத்துவ விளக்கம் கூறிக்கொண்டே அதே சமயம் தன் சொந்த மதத்துக்காரர்களையே தீண்டப்படாதவர்களாக நடத்துகின்றவர்களுக்காக இறக்கப்படுகிறேன் என்று எழுதியுள்ளார். அறிவையும் கல்வியையும் பரப்புதலை நோக்கமாக கொண்டிருக்காமல் பாப்பனர்கள் இவற்றை முழுவதுமாக தாமே பெற்று ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டிருப்பதற்காக வருந்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கல்வியும் அதிகாரமும் இல்லாமல் இருப்பதுதான் பாப்பனர் அல்லாதோரின் பின்தங்கிய நிலைக்கு காரணம் என்று கருதினார். இறுக பிணைந்துள்ள அடிமைத்தனத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் அறியாமையிலிருந்தும் ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களை காப்பாற்றி மீட்டிட மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. சமூக இயலாமைகளை உணர்ந்திடும் வகையில் விழிப்புணர்வு பெற்றிட செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அம்பேத்கரோட மூக் நாயக்கோட தமிழ் அர்த்தம் ஊமைகளின் தலைவன். இதில் இந்தியா ஒரு சுதந்திரமான நாடாக மட்டும் இருந்துவிட்டால் போதாது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஒரு நல்ல அரசாகவும் உருவாக வேண்டும். அதில் எல்லா வகுப்பு மக்களுக்கும் மத, சாதி, பொருளாதார, அரசியல் தொடர்பான சம உரிமை என்பதில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்வின் படிகளில் உயர்வதற்கான வாய்ப்பையும் இவ்வாறு முன்னேறுவதற்கு ஏற்ற நல்ல சூழ்நிலையும் அளிக்கப்பட வேண்டும். பிரிட்டிஷ் அரசின் நீதியற்ற அதிகாரத்தை எதிர்ப்பது சரி என்று பாப்பனர்கள் சொல்வதில் எந்த அளவிற்கு நியாயம் இருக்கிறதோ அதைவிட 100 மடங்களவு நியாயம், ஆட்சி அதிகாரம் பாப்பனர்கள் கைகளுக்கு மாற்றப்படக்கூடாது என்று ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்கள் எதிர்ப்பதில் அடங்கியிருக்கிறது. இக்கருத்தினை புறக்கணிக்கக்கூடிய அருவருக்கத்தக்க மனிதர் எவரும் இருக்க முடியாது என்று அக்கட்டுரையில் எழுதியுள்ளார். பிரிட்டிஷ் அரசு அளித்து வரும் பாதுகாப்பு அகற்றப்படுமானால் தீண்டப்படாதவர்கள் பால் இரக்கமில்லாதவர்கள் இவர்களை மிதித்து நசுக்கி விடுவார்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு அடிப்படை உரிமைகளை வழங்காத சுயராஜ்யம் அவர்களுக்கு ஒரு உண்மையான சுயராஜ்யமாக இருக்க முடியாது. அது அவர்களுக்கு ஒரு புதிய அடிமை தலையாகவே இருக்கும் என்று மற்றொரு கட்டுரையில் எழுதியுள்ளார். இந்து சமூகத்தின் மீது முழு தாக்குதல் தொடுக்க அம்பேத்கர் அப்பொழுது தயாராக இல்லை. அவர் ஓர் அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். மேலும் அவருடைய ஆயுத கிடங்கில் போதிய அளவுக்கு படைக்கருவிகளும் இல்லை. 1920 மார்ச் 21 ஹோல்ஹாப்பூர் அரசில் மான்கோன் என்ற இடத்தில் நடைபெற்ற தீண்டப்படாதவர்கள் மாநாட்டிற்கு அம்பேத்கர் தலைமை தாங்கினார். இதில் சாகு மகாராசாவும் கலந்து கொண்டார். அம்பேத்கர் உருவில் உங்கள் மீட்பரை கண்டறிந்துள்ளீர்கள். உங்கள் அடிமை விலக்கை இவர் உடைத்தெறிவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டுமன்று, ஒரு காலம் வரும், அப்பொழுது அனைத்திந்திய அளவில் மதிப்பு வாய்ந்த புகழ்மிக்க தலைவர்களில் ஒருவராக இவர் திகழ்வார் என்று என் மனசாட்சி சொல்கிறது என்று எதிர்காலத்தை அறிவிப்பது போன்று கோல்ஹாப்பூர் அரசர் உரைத்தார். இந்த மாநாட்டின் முடிவில் பல சாதி மக்களும் கலந்து கொண்ட விருந்து நடந்தது. இதில் மேன்மை மிகு மன்னரும் அரசு அதிகாரிகளும் பாளையக்காரர்களும் அம்பேத்கர் தலைமையில் தீண்டப்படாதவர்களும் மற்றவர்களும் கலந்து கொண்டனர். மற்றொரு முதன்மை வாய்ந்த மாநாடு நாகபுரியில் 1920 மே மாத கடைசி வாரத்தில் நடந்தது. அங்கு அம்பேத்கரின் குரல் ஒலித்தது. தீண்டப்படாதவரால் நடத்தப்பட்ட அனைத்திந்திய முதல் மாநாடு இதுதான். கோல்ஹாப்பூர் மன்னர் தான் இம்மாநாட்டிற்கு தலைவர். அவ்வேளையில் கர்ம வீரர் சிண்டே ஒடுக்கப்பட்ட வகுப்புகள் கழகத்தின் சார்பில் ஒரு கருத்தினை வெளியிட்டார். தீண்டப்படாதவர்களின் பிரதிநிதிகளை தீண்டப்படாதவர்களுக்கான அமைப்புகள் தேர்ந்தெடுக்க கூடாது, அரசாங்கமும் தேர்ந்தெடுக்க கூடாது. அவர்கள் சட்டசபை உறுப்பினர்களால் தான்
தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று அதில் கூறினார். நாகபுரி மாநாடு இக்கருத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக தன் ஆட்களை சிண்டே அனுப்பி வைத்தார். சிண்டேயினுடைய கருத்து மாபெரும் அவமானமானது என்று அம்பேத்கர் குறிப்படைந்தார். சிண்டேயின் கருத்தை எதிர்த்து கடுமையாக முழங்கினார். இத்தன்மையில் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை எதிர்த்து தனியான தீர்மானம் இம்மாநாட்டின் இறுதியில் நிறைவேற்றப்பட்டது. சிண்டேயின் கருத்துக்கு எதிராக அம்பேத்கர் தன் கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்த போதுதான் அவருடைய நுண்ணிய அறிவாற்றலும் சூழ்நிலைக்கு ஏற்ப வாதிடும் திறமையும் ஒரு தலைவனுக்குரிய தகுதியும் புது வெள்ளம் போல் வெளிப்பட்டன. பொது வாழ்வில் இங்குதான் அம்பேத்கர் தன் முதல் வெற்றியை பெற்றார். தீண்டப்படாதவர் நலனுக்காக சாதி இந்துக்கள் எவ்வளவுதான் வருந்தி உழைத்தாலும் கூட தீண்டப்படாதவர்களின் மனநிலையை இவர்களால் உணர முடியாது என்று அம்பேத்கர் கருதினார். எனவேதான் தீண்டப்படாத வகுப்பினரின் உயர்விற்காக சாதி இந்துக்களால் உருவாக்கப்படும் எந்த அமைப்பையும் அடிப்படையிலேயே அம்பேத்கர் எதிர்த்தார். சிண்டேயின் தீண்டப்படாத வகுப்புகள் கழகத்திலிருந்து தீண்டப்படாத வகுப்புகள் மக்களின் கவனத்தை திசை திருப்பிட நாகபுரி மாநாடு நல்வாய்ப்பை நல்கியது. மாநாட்டின் முடிவில் தீண்டப்படாத வகுப்புகளில் உள்ள பல்வேறு பிரிவுகளையும் ஒன்றிணைக்க அம்பேத்கர் ஒரு முயற்சியை மேற்கொண்டார். மத்திய மாகாணங்களில் மகார் வகுப்பில் மட்டுமே 18 உள்சாதி பிரிவுகள் இருந்தன. இந்த உள்சாதிகளின் தலைவர்களை அழைத்தார். அவர்களுக்கு ஒரு விருந்து கொடுத்தார். பல உள்சாதியினர் பங்கு கொண்ட இந்த விருந்திற்கு எல்லா தீண்டப்படாத பிரிவுகளிலிருந்தும் தலைவர்கள் வரவில்லை. மகார் வகுப்பினரின் உட்பிரிவுகளில் உள்ள தலைவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக அம்பேத்கர் அரும்பாடு பட வேண்டியிருந்தது. கோல்காப்பூர் அரசர் அம்பேத்கரின் மீது கொண்டிருந்த அன்பும் மதிப்பும் வளர்ந்தன. திடீரென்று ஒரு நாள் சாகு மன்னர் அம்பேத்கரின் வீட்டிற்கு சென்றார். அம்பேத்கரை இது வியப்பில் ஆழ்த்தியது. விரைவில் சட்டையை மாட்டிக்கொண்டு மன்னரை தன் படிப்பறைக்கு அழைத்து சென்றார். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.